ராத்திரி நேரத்துல வீடு எல்லாம் நெகம் ஒட்டக்கூடாது. நெகம் ஒட்டினா வீட்டுல காசே இருக்காது. 7 மணிக்கு மேல வீடு கூட்டக்கூடாது. வீடு கூட்டினாக்கா மகாலட்சுமி அப்பதான் வாக்கிங் வர நேரம். வாக்கிங் வர நேரத்துல வீடு கூட்டுறது அவங்க பார்த்தாங்க, திருப்பி யூட்டர்ன் பண்ணிருப்பாங்க. 6 மணிக்கு மேல எல்லா லைட்டும் திறந்து விட்டுருணும். நம்ம வீட்டை இருட்டாவே வச்சுக்க கூடாது. இருட்டா வச்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையே இருண்டா போயிடும். இந்த கருப்பு சுவர், கருப்பு சட்டை, கருப்பு ஸ்லிண்டாங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போக கூடாது. நல்ல காரியத்துக்கு போறப்ப இந்த மாதிரி எல்லாம் கருப்பு கருப்பா போட்டு போக கூடாது. அதெல்லாம் சாவுக்கு தான் போட்டுட்டு போவாங்க. ஏன் தலையிலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்க? வாழ்க்கையை நான் வீணா போச்சா? வாழ்க்கையை வீணா போனவங்க தான் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உனக்கு என்ன? மங்குல சோறு போட்டோம்னா உடனே சாப்பிடணும். சாப்பிடாம அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. சோறுக்காக நம்ம தான் காத்திருக்கணும். சோறு நமக்காக காத்திருக்காது. இப்ப சாப்பிட்டு முடிஞ்சோன்னா மங்கு காய வைக்க கூடாது. உடனே போய் அதை கழுவிடணும். காய வச்சுட்டாக்கா மறுநாளுக்கு நமக்கு சோறு இல்லாம கூட போயிடும். கருப்பு புனியா இருந்தாலும் சரி, எந்த புனியா இருந்தாலும் சரி, குறுக்க போனாக்கா போற காரியம் உருப்படாது. அப்படி குறுக்க போயிருச்சு வீட்டுக்கு திரும்பி போயிருக்கணும். கண்ணு இப்படி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு நீ டாக்டரை போய் பாரு. அப்படி இல்லாட்டினா வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் பாதுகாப்பா இருக்க சொல்லு. கால் ஆட்டக்கூடாது. கால் ஆட்டிக்கிட்டு இருந்தா குடும்பமே ஆடி போயிடும். வெளியே போனீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லு. போறேன்னு மட்டும் சொல்லாத. போனீங்கன்னா வருவியா இல்லைன்னு கூட தெரியாது. ஏன் இந்த வீண் விளைவு? அந்த காலத்துல இருந்து எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. எல்லாரோட குடும்பத்திலும் இதே தான் சொல்லுவாங்க. என் குடும்பத்துல தாத்தா பாட்டி எல்லாரும் சொன்னாங்க. நானும் என் பிள்ளைங்களுக்கு இதை தான் சொல்லுவேன். சிலது நடந்திருக்கு, சிலது நடக்காம இருந்திருக்கு. ஆனா எனக்கு சிலது நம்பிக்கை இருக்கு, சிலது நம்பிக்கை இல்லாமயும் இருக்கு. என் பிள்ளைங்க நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் சொல்றத செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கால் ஆட்டாத, நெகத்தை கடிக்காத, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. வேற வழியே இல்லை. நீங்க கேட்டுதான் ஆகணும். கேளுங்க கேளுங்க. You know she like the drama, yeah she a sexy mama, and when she dance everybody go